அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. டியூஸ்டே மினி விலாக் பார்க்கலாமா? காலைல எழுந்திரிச்சு ஒரு அடுப்பில் பாலை போட்டுட்டேன். நைட்டே வந்துட்டு பச்சை பயிரை ஊற வச்சுருந்தேன். மோஸ்ட்லி ஊற வச்சு செய்ய மாட்டேன். ஆனால் இன்றைக்கி ஊற வச்சு தான் வச்சுருந்தேன். இந்த அடுப்பில் சாப்பாடை வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபேவரட் டீ தாங்க. அதை குடிச்சு முடிச்சா தான் நமக்கு டேவே ஸ்டார்ட் ஆகும். நல்லா இஞ்சியை தட்டி போட்டு அதை அடுப்பில் போட்டுட்டேன். அம்மா வந்துட்டு டெஸ்ட் எடுக்க வந்திருந்தாங்க போல இருக்குது. நாங்கள் உள்ளே தூங்கிட்டு இருந்தோம். அம்மா வந்து சோஃபாவில் தூங்கிட்டு இருந்தாங்க. நான் அஃபீனத்தை காலைல வெள்ளனே எந்திரிச்சிருவாங்கல்ல, அவங்க அங்கிட்டு போகும்போது பார்த்தாங்க போல் அம்மாவை. அப்படியே கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறேன்னா, மீன் தான். மீனை எடுத்து அப்படியே தண்ணியில் போட்டுட்டு அதோட ப்ராசஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் காரமாக கொஞ்சம் புளிப்பாக வச்சா தான் எனக்கு பிடிக்குமா, மாங்காய் போட்டு வச்சா பிடிக்கும். பட் மாங்காய் இல்லை. சாப்பாடு அப்படியே வைக்க மாட்டேன், ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருவேன். அஃபீனாத்தாக்கு தனியாக போட்டு வச்சுட்டு அப்படியே எனக்கும் பேக் பண்ணியாச்சு. இப்போ பச்சை பயிரையும் அவிச்சிடலாம். பச்சை பயிர் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுத்துக்க போகிறேன். அதனால தான் அஃப்ரீனாமாவும் சாப்பிடுவாங்க, அஃப்ரா குட்டியும் சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டாச்சு. மீனையும் நல்லா ஐஸ் விட்டுருச்சா, தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 மீன் மட்டும் பொரிக்கிறதுக்காக. மீத மீனை வந்துட்டு குழம்புக்காக வச்சுருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, மிளகு ஜீரகத்தூள் நம்ம வீட்டில் பவுடர் பண்ணி வச்சுருப்போம்ல, மிளகு ஜீரகம் சோம்பு போட்டு பவுடர் பண்ணி வச்சுருப்போம். அந்த தூள் கொஞ்சமாக லெமனு, உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா பெரட்டி வச்சாச்சு. இது அது பாட்டுக்கு ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அது நல்லா இருந்துச்சு. அந்த என்ன சொல்கிறது, கையில் இருக்கிற ரிங் அந்த மசாலா பெரட்டினப்ப, அதனால் பார்த்துட்டு இருந்தேன். கடைசியில் கொத்தமல்லி தூளை தூவி இறக்கியாச்சு. மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. இதுவுமே நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தான். மோஸ்ட்லி நம்ம வீட்டில் அரைக்கிற மசாலா தான் நான் யூஸ் பண்ணுவேன். ரேராக தான் கடையிலலாம் வாங்குறது. மிளகா பொடியிலேருந்து எல்லாமே. மஞ்சள் பொடி மட்டும் கடையில் வாங்கிக்கிடுவேன். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூப்பராக நல்லா மொறு மொறுன்னு மீனையும் பொரித்து எடுத்துட்டேன். அஃபீனாத்தாக்கு அவ்வளோவா மீன் இஷ்டம் இருக்காதா, அதனால் அவங்களுக்கு முட்டை கிண்டிடலான்னு சொல்லிட்டு முட்டையும் கிண்டி வச்சுட்டேன். சரி, ஆசைக்கு ஒரு மீனும் வச்சுட்டு வந்தேன். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம வீட்டோட லஞ்ச் பாக்ஸு. அப்படியே பேக் பண்ணிவிட்டு, மீனான ஆக்குனாலே கொஞ்சம் அந்த மீன் ஸ்மெல் இருக்கும்ல நம்ம வீட்டில், அதனால் சாம்பிராணியும் போட்டு விட்டுட்டு கிளம்ப வேண்டியது தான். அஃபீனோட அத்தா எப்பயுமே பயறு அந்த மாதிரிலாம் கேட்டால் அந்த மாதிரி வெங்காயம் கட் பண்ணி போட்டு கேட்பாங்க. அதனால் அவங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு எனக்கும் லஞ்ச் பாக்ஸை பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அவ்வளோதான். இப்போ எல்லாமே அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சா, ஃபேன் அமுத்தியாச்சா, பைப்பை மூடியாச்சா, இந்த மாதிரி லேடிஸ்க்கே உள்ள இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு கிளம்பியாச்சு. அவ்வளோதான்.